வணக்கம். நான் தான் பாலா சாம் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். எப்படி ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுவது எப்படி, ஒரு 6 ஸ்டெப் இருக்குது, ஃபியூ ஸ்டெப் இருக்குது. இந்த ஸ்டெப்பை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஐடி வரும். ஃபஸ்ட்டு பாயிண்ட், நீங்கள் ஐ டு ஐ தான் பேசணும். ஒரு கெஸ்ட்டை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க கண்ணை பார்த்து பேசுங்க. டைரெக்டாக பிளானை போய் கொடுங்க. டைரெக்டாக ஆக்சஸ் இந்தியான்னு பிளானை கொடுக்க வேண்டாம், சரிங்களா? உட்காந்து அவங்க சுற்றுச்சூழல் எப்படி இருக்குன்னு அவங்க கரெக்டாக உட்காந்துட்டாங்களா அதை எல்லாமே பார்த்துக்கோங்க. 2வது பாயிண்ட்டு, நீங்கள் ஏன் இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இந்த பிஸ்னஸ் ஏன் நீங்கள் எடுத்தீங்க அப்படிங்கிறத அதை சொல்லுங்கள். லாஸ்ட்டாக சொல்லுங்கள், இது சாதாரண பிஸ்னஸ் கிடையாது, என்னோடய கரியர், என்னோடய லைஃப்பாக நான் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப சீரியஸான விஷயம், நீங்கள் கவனமாக கேளுங்க, உங்களோட வாழ்க்கையும் மாறும் அப்படின்னு ஒரு இன்டென்ஷனை நீங்கள் ஏற்படுத்திட்டு தான் இந்த பிளானை நீங்கள் தொடங்கணும். இந்த பாயிண்ட்டை நீங்கள் சொல்லிவிட்டு நம்ம பிளானை இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம பிளான் எப்படி சார் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் போன வேத்துக்கு இந்த மாதிரி ஒரு டப்பாவாக போட்டுருங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டப்பா. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, டேரெக்டாக போய் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொன்னால், டேரெக்டாக நம்ம பிளானை கொடுக்கக்கூடாது. ஐ டு ஐ பார்த்து உட்காந்து அந்த சூழல் நல்லா இருக்கா, நாயெல்லாம் கட்டி போட்டாங்களா, கரெக்டாக உட்காந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு, இந்த பிஸ்னஸை நான் எவ்வளோ ஒரு சின்சியராக எடுத்து பண்ணுறேன், சாதாரண பிஸ்னஸ் கிடையாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க, உங்களுக்கும் ஒரு கடன் பிரச்சனைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் கேளுங்க, அதெல்லாம் கேட்டுட்டு அவங்கள சிரிக்க வைங்க. சிரிக்க வச்சுட்டு சரி நம்ம பிஸ்னஸ்குள்ளே போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு 10 நிமிஷம் பேசிவிட்டு, நார்மல் டாக் பேசிவிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் பிஸ்னஸ்குள்ளே வாங்க. பிஸ்னஸ்குள்ளே வந்த ஒரு பாக்ஸை போட்டுடணும். இந்த பாக்ஸில் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ மாதிரியான ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தான் ஆக்சஸ் இந்தியா. இதை தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. என்ன சொல்ல போகிறீங்க, அமேசான் தெரியும்ல, ஃப்ளிப்கார்ட் தெரியும்ல, மீஷோ தெரியும்ல, அதே மாதிரியான ஒரு ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பு தான் நம்மளோட ஆப்பு ஆக்சஸ் இந்தியா. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். இந்த பாக்ஸுக்குள்ளே இங்கே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 200+ ஆஃபீஸ் இருக்குது. குரோம்பேட்டில் தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் மீஷோலேயும் இத்தனை வருஷமாக நம்ம பொருள் வாங்கிட்டு இருக்கோமா இல்லையான்னு கேட்கணும். அவங்க ஆமான்னு சொல்லுவாங்க. இதனால் ஏதாவது வருமானம் சம்பாதிச்சோமா, கிடையவே கிடையாது. ஆனால் நம்ம அதே பொருளை நம்ம இங்கே வாங்கிறது மூலிமா ஒரு வருமானம் சம்பாதிக்கலாம். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன், பேசுகிறேன்னு கண்டினியூ பண்ணுங்கள். இந்த அமேசான் கீழே ஒரு அம்புகுறி போட்டுக்க போகிறீங்க. இந்த அமேசானில் ப்ரைம் மெம்பர்ஷிப் உங்களுக்கு தெரியுமான்னு கேளுங்க. படித்தவங்களாக இருந்தால் தெரியும்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம ஒரு 1500 நம்ம பணம் கட்டணும். பணம் கட்டுறது மூலயமா ஓடிடியில் மூவி வந்தால் பார்த்துக்கலாம், ஃபாஸ்ட்டாக நமக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. எங்கே, அமேசானில் ஒரு வருஷத்துக்கு நம்ம 1500 பணம் கட்டணும். ஐடி போடுறதுக்கு அமேசான்லேயும் நம்ம ஐடி போடணும், ப்ரைம் மெம்பர்ஷிப் ஐடி. அந்த ஐடி போடுறதுனால ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 1500 பணம் கட்டணும். பணம் கட்டுறதுனால படத்தை பார்த்துக்கலாம், ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ணி விட்ருவாங்க, டிஸ்கவுண்ட்லாம் கிடைக்கும். இது அமேசான். ஆனால் பணம் இங்கே என்ன பண்ண முடியாதுன்னா சம்பாதிக்க முடியாது. 2வது வருஷம் என்ன பண்ணணும், மறுபடியும் இந்த 1500 முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்படி சிம்முக்கு மாதம் ரீசார்ஜ் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த ஆப்பில் நம்ம வருஷத்துக்கு ரீசார்ஜ் பண்ணணும். இது அமேசான், இந்த நிறுவனம் இது, சரிங்களா? இப்போ ஆக்சஸ் இந்தியாவில் என்ன சார் அப்படின்னா, அமேசானில் எப்படி ஒரு ப்ரைம் மெம்பர்ஷிப்பாக மாறுறோமோ அதே மாதிரி ஆக்சஸ் இந்தியாலையும் ஒரு ப்ரைம் மெம்பர்ஷிப்பாக மாறணும். ப்ரைம் மெம்பர்ஷிப்பாக மாறணும் அப்படின்னா நமக்கும் டிஸ்கவுண்ட்டில் 5 to 30% டிஸ்கவுண்ட் தருவாங்க. 5-30% தள்ளுபடி விலையில் நமக்கு கிடைக்கும். லைஃப் லாங் ஃப்ரீ டெலிவரி கிடைக்கும். உங்கள் வீட்டிலேயே பொருளை எடுத்து கொடுத்துருவாங்க. உங்கள் வீட்டில் கொரியர் இருந்துச்சு அப்படின்னா, ஆர்டர் உங்களுக்கு வந்துட்டுருக்கு அப்படின்னா உங்களுக்கு அவங்க வீட்லேயே ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருவாங்க. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, நோ ரினுவல். இதில் நம்ம வருஷத்துக்கு ரினுவல் இங்கே வாழ்க்கையில் 1 டைம் ஐடி போட்டாலே போதும், ரைட்டுங்களா? நோ ரினுவல். 4வது விஷயம், இதில் ஒர்க் பண்ணி பார்ட் டைமாகவும் இன்கம் சம்பாதிக்கலாம். இந்த அமேசானுக்கும் ஆக்சஸ் இந்தியாவுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை சொன்னதுக்கு அப்புறமா அப்போ இவ்வளோ விஷயம் கிடைக்குது. இது ஒரு வருஷத்துக்கு நம்ம 1500, இங்கே லைஃப் லாங்கு எவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்னா 4700. ஒரே பேக்கேஜ் 4700. என்ன பேக்கேஜு, சானிட்டரி நாப்கின். கொடுத்த காசுக்கு நமக்கு பொருள், இந்த லாபமும் நமக்கு கிடச்சிருது. அப்போ ஏதாவது
நஷ்டம் இதில் இருக்கா? எல்லாம் லாபம் தான். ரூபா கூட நமக்கு வந்து வீண் போகிறதில்ல. கொடுத்த காசுக்கு சானிட்டரி நாப்கின் வந்துருச்சு. இந்த சானிட்டரி நாப்கின் வாங்குறதுனால இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்துட்டோம். இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்ததுனால இந்த லாபம் எல்லாமே கிடைக்குது. இதில் எப்படி இன்கம் சம்பாதிக்கலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம், சானிட்டரி நாப்கின் டெமோ இல்லாமல் நீங்கள் பிளானை கொடுக்கக்கூடாது. கையில் நீங்கள் ஒரு டெமோ வச்சுருக்கணும். ரெண்டாவது விஷயம் என்ன சார் அப்படின்னா, 2 வீடியோ இருக்குது இந்த பிஸ்னஸ்ஸுடைய 2. நீங்கள் சானிட்டரி நாப்கினை பற்றியும் நம்ம நாப்கின் பற்றியும் நல்ல ஒரு 2 வீடியோ இருக்குது. இந்த 2 வீடியோவை உங்களோட கஸ்டமர், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், கெஸ்ட்டுக்கிட்ட பேசுங்க. இந்த சானிட்டரி நாப்கின் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன தீங்குலாம் வருது நல்லா தெளிவாக உங்களுக்கு சொல்லுங்கள். கூச்சமே படாதீங்க. நீங்கள் கூச்சப்பட்டுட்டு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா பாதிக்கப்படுறது அவங்க குடும்பமும், அவங்க சுற்றி உள்ள சூழலும், அவங்களோட பசங்களும் தான். அப்போ அந்த ஒரு எஜுகேஷனை நல்லா வந்து சொல்லுங்கள். நிறையா ப்ராப்ளம் வருது இந்த சானிட்டரி நாப்கின்னால். அதை எல்லாத்தையுமே சொல்லுங்கள். சொல்ல முடியல அந்த வீடியோவை காமிங்க. காமிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா, இதை நீங்கள் சொல்லிவிட்டு நம்ம பிளானை ஆரம்பிங்க. என்ன பிளான் அப்படின்னா, ஒன்றுமே கிடையாதுக்கா. கொடுத்த காசுக்கு நமக்கு என்ன பாருங்கள். இப்போ நமக்கு என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கீங்களா, உங்களுக்கு கொடுத்த காசுக்கு நாப்கின் வந்துருச்சா? இந்த நாப்கின் நல்லா இருக்குது அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஒருத்தர், ரைட் சைடில் ஒருத்தர் இந்த பிஸ்னஸ்குள்ளே நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா 600 கிடைக்குது. இவர் ஒரு 10 பேரை ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஜோடிக்கு நமக்கு எவ்வளோ? இந்த மாதிரி கரெக்டாக போட்டுருங்க. தெரிலையா? மனப்பாடம் பண்ணி போடுங்க. இப்போ 5 ஜோடிக்கு எவ்வளோ? இந்த நபர் 3000 சம்பாரிச்சிருப்பார், இந்த நபர் 3000 சம்பாரிச்சிருப்பார். நம்ம கீழே இந்த சைடில் 10, இந்த சைடில் 10. அப்போ ஒரு ஜோடிக்கு 600 10 ஜோடிக்கு எவ்வளோ சம்பாரிச்சிருப்போம்? நீங்கள் 6000. அப்போ இவங்களும் சம்பாதிக்கிறாங்க, நம்மளும் சம்பாதிக்கிறோம். நம்மளை நம்பி வரவங்களுக்கு அவங்களுக்கும் கொடுத்த காசு பொருள், அவங்க மற்றவங்கள சொல்கிறது மூலிமா இவங்களும் சம்பாதிப்பாங்க. இதை மாதிரி நமக்கு கீழே எத்தனை ஜோடி வராங்களோ, அது நம்ம கூட்டிகிட்டு வரதா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம கீழே ஜாயின் பண்ணுற, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் ஒரு 10 பேர் 100 பேரை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இந்த சைடில் ஒரு 100 பேர் வந்துட்டு அப்படின்னா 100க்கு எவ்வளோ வருமானம்? 60000. இது என்னோடய ஒரு வாரத்தில் நான் 60000 சம்பாரித்தேன். இதை மாதிரி நமக்கு கீழே வந்து டீமை டெவலப் பண்ணுறது மூலிமா இன்கம் எடுக்கலாம். இதாங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கான்னு கேட்டதுக்கப்புறம் இதில் 1 ஐடி போட்டு ஸ்டார்ட் அப் பண்ணலாம், 3 ஐடி போட்டு ஸ்டார்ட் அப் பண்ணலாம், 7 ஐடி போட்டு ஸ்டார்ட் அப் பண்ணலாம், 15 ஐடி போட்டு ஸ்டார்ட் அப் பண்ணலாம். நீங்கள் கஸ்டமராக இருக்கீங்க, நாப்கின் வேணும் அப்படின்னா 1 ஐடி போட்டு ஸ்டார்ட் அப் பண்ணுங்கள். இல்லை சார், நான் சம்பாதிக்கணும், என் குடும்பத்தை மாற்றணும், சூழ்நிலையை மாற்றணும், நான் வந்து பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம இவ்வளோ ஐடியில் ஸ்டார்ட் அப் பண்ணலாம். ஒரு கேள்வி கேளுங்க, நீங்கள் கஸ்டமரில் ஐடியில் வரலான்னு இருக்கீங்க, இல்லை பிஸ்னஸ் ஐடியா பண்ணலான்னு இருக்கீங்களான்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் தெளிவாக இந்த விஷயத்த பிளானெல்லாம் பக்காவாக சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, உங்களை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள், பிஸ்னஸாக கேட்போம் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் 1 ஐடி, 3 ஐடி, 7 ஐடி, 15 ஐடி பற்றி சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன், அவங்கள பிடிச்சிருந்து அப்படின்னா 7 ஐடி போட்டு இல்லை 15 ஐடி போட்டு ஸ்டார்ட் அப் பண்ணுவாங்க. இதில் நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இதை முடித்ததுக்கு அப்புறமா என்ன சார் பண்ணணும்? ரெண்டாவது, இதை முடித்ததுக்கு அப்புறமா உங்களோட அப்ளைன் பற்றின ஒரு சில வீடியோவை நீங்கள் காமிக்கணும், உடனே காமிக்கணும். இந்த மாதிரி சார் இருக்கார், பாலா சார் இருக்கார், இந்த பிஸ்னஸ் முன்னே எவ்வளோ சம்பாரிச்சிட்ருக்காருன்னு என்னோடய வீடியோ காமிங்க. காமிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, நான் சாருக்கிட்ட என்னோடய ரிலேட்டிவ் தம்பி தான், இவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குகிறேன், ஈவினிங்காக ஒரு 6 மணிக்கு நம்ம பேசலான்னு சொல்லிட்டு ஈவினிங் ஷார்ப்பாக ஆன் டைமுக்கு கால் பண்ணி கனெக்ட் பண்ணி விட்டிங்கன்னா அப்ளைன் பேசி உங்களுக்கு ஐடியா எடுத்து தந்துடுவாங்க. பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போயிடுவாங்க. தேங்க்யூ ஸோ மச்.